Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இளைஞரை தந்தையின் இறுதிச் சடங்கில் பாதுகாப்பாக பங்கேற்க செய்த மருத்துவர்களின் செயல் மனிதநேயத்தை மேலோங்க செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவருக்கு கடந்த 28ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர் புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது தந்தை திடீரென்று மாரடைப்பால் காலமானார். இந்த செய்தி அந்த இளைஞருக்கு பேரிடியாக விழுந்தது. சிகிச்சை மையத்தில் மனமுடைந்து கதறி அழுத அந்த இளைஞர் மனரீதியில் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என நினைத்த மருத்துவர்கள் உடனடியாக மனநல மருத்துவரை வரவழைத்து ஆலோசனைகளை வழங்கச் செய்துள்ளனர். பின்னர் அந்த இளைஞரின் கோரிக்கையை ஏற்று தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்கு அவரை அனுமதிக்க முடிவெடுத்தனர். இதையடுத்து போதிய பாதுகாப்பு கவச உடைகளை அணிவித்து அந்த இளைஞரை சுகாதாரத்துறையினர் ஆலங்குடிக்கு அழைத்து வந்தனர். பாதுகாப்பு கவசங்களை அணிந்தவாறே வீட்டு வாசலிலும் மயானத்திலும் தந்தையின் உடலுக்கு அவர் இறுதிச் சடங்குகள் செய்தார். உறவினர்கள் யாரும் இளைஞருக்கு அருகே வராதவாறு அதிகாரிகள் பார்த்து கொண்டனர். பின்னர் மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞரை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து ஆலோசனைகளை அளித்து வருகின்றனர். தங்களிடம் சிகிச்சை பெறும் ஒருவர் மீது மருத்துவர்கள் காட்டும் அளவற்ற அக்கறைக்கு இந்த நிகழ்வு சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையில் இருந்து முத்து பழம்பதி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.